எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்லேயே மிக எளிமையான வணக்க வழிபாடு எது? அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். சுப்ஹானல்லாஹ். மற்ற வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் தேவைப்படும். ஒரு நேரம் தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு காலம் வரணும். அப்போதான் அந்த அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் நம்மனால நிறைவேத்த முடியும். இன்னொன்னு ஒழு செய்யணும். இந்த ஒழுவோட இருக்கும்போது அத நம்ம செய்ய முடியும். தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், நம்ம ஜக்காத் பண்ணும்போதா இருக்கட்டும், அதுக்குன்னு நேரம் இருக்கு. அதுக்குன்னு காலம் இருக்கு. ஒரு ஒரு நாள் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம நோம்போட இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டைம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி 24 மணி நேரம் நம்ம சதக்கா பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. தொழுகை அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 வேளையில ஒழுவோட இருந்து நம்ம தொழுகையை வந்து நிறைவேற்ற முடியும். இதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் டைம், அதுக்குன்னு சில எஃபர்ட் இருக்கு. அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அதுக்காக நம்ம திட்டமிடணும். ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்யாம ஒரு வணக்க வழிபாட மிக எளிமையா நம்மனால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, அது என்னது? இறைவனை நினைவு கூறுவது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அது ரொம்ப மிக எளிமையா அல்லாஹ் தஆலா நமக்கு அத குடுத்திருக்கான். நம்ம மனசு நமக்கு நிம்மதியா இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து நிம்மதிய தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வ நினைக்கும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அத தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. வாழ்க்கையில நீங்க நிம்மதியா இருக்கறதுக்கு. இறைவனை நீங்க அதிகமாக நினைவு கூறும்போது, நிம்மதி அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாயிரும். ஏன்னா, அதுக்குன்னு நம்ம தனியா எஃபோர்ட் போட தேவையில்லை இல்லையா? நீங்க அல்லாஹ்வ எந்த நிலையிலுமே நினைக்கலாம். நீங்க படுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல கூட அல்லாஹ் தஆலாவ நினைக்கலாம். அதே மாதிரி நீங்க சமைக்கும்போது, நீங்க யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஏதாவது வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது, சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, எந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலாவ நம்ம நினைக்கலாம். அப்படி நம்ம நினைக்கும்போது, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நிம்மதியை கொடுக்கிறான். திருக்குர்ஆன் அதை மிக தெளிவாக கூறுகிறது. 13வது அத்தியாயம் 28வது வசனம். அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனை நினைவு கூறுவதால் நிம்மதி அடைகிறது. அல்லாஹ் அக்பர். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. திருக்குர்ஆன் வசனம். அல்லாஹ்வை நினைக்கிறதால மட்டும் தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த அவசர உலகம் நமக்கு பரிசா குடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நீங்க பட்டியல் போட்டு பாருங்களேன். கவலை, மன அழுத்தம், பதட்டம், வெறுமை உணர்வு, தனிமை உணர்வு. இதுதான் இந்த அவசர உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசுகள்னு பார்த்தா இது மட்டும் தான். இதை தாண்டி வேற என்னங்க நம்ம வந்து வேற என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? எல்லா சுகங்களும் இருக்கிறதா இருந்தாலுமே, அதிகபட்சமா நம்ம லாக் ஆகுற இடம் இதுதான். நம்ம எல்லாருமே இப்படி ஊமைகள் கண்ட கனவு மாதிரி தானே. எல்லா பிரச்சனைகளும் இருந்துட்டு யார்கிட்டயும் எதையும் நம்மனால ஷேர் பண்ண முடியல. பார்க்குறவன்லாம் நம்மள பார்க்கும்போது நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நெனச்சுக்கிறான். அதையும் மீறி ஒருத்தங்கிட்ட போய், நீங்க நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நீங்க புலம்பணும்னு நெனச்சா கூட, அங்கிருந்து 1008 பிரச்சனைய நமக்கு சொல்லி, நம்ம தலையில மொத்தமா ஏத்தி விட்டுருவாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி இல்ல இல்லையா? நம்ம இறைவன் கிட்ட எந்த விஷயத்த வேணா ஷேர் பண்ணலாம். அல்லாஹ் கிட்ட நமக்கு நமக்கு சந்தோஷமா நடந்த விஷயங்களையும் இறைவன் இடத்துல சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், ஏதாவது ஒரு சொல்யூஷன் எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்துல நம்ம பேசலாம், கேட்கலாம். அதுக்கு நேரம் கிடையாது. அதுக்கு இதுதான் நேரம், இதுதான் காலம். இந்த இந்த வழிமுறைகளோட தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இல்ல. மிக எளிமையாக மார்க்கம் நமக்கு அத வரையறுத்து குடுத்திருக்கு. எந்நிலையிலும் அல்லாஹ் தஆலாவ நம்ம நினைக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, முன்னாடி இருந்தத விட எல்லாமே இப்ப நமக்கு மிக எளிமையா தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனாலும் ஏன் தற்கொலை நடக்குது? இன்னைக்கு வந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சோர்வு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வோட ஒரு ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கிறோம். இறைவனோடு இருக்கக்கூடிய உறவ நம்மில நெறைய பேர் துண்டிச்சு வச்சிருக்கோம். அதுக்குன்னு நேரம் வரணும். அது ஃபஜ்ர் நேரமா இருக்கலாம், லுஹர் நேரமா இருக்கலாம். அந்த தொழுகைக்கான நேரத்துல மட்டும் தான் இறைவன நினைக்கணும்னு ஒரு வரையறை வச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்ற வரையறைலாம் கிடையாது. எந்நிலையிலும் அல்லாஹ் தஆலாவ நம்ம நினைக்கலாம். எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு இல்லங்க. ஒரு ஒரு உணவு விஷயத்த நீங்க எடுத்துக்கங்களேன். என் வீட்ல என்னோட அம்மாலாம் சொல்லுவாங்க, "எங்களுக்கெல்லாம் இட்லி, தோசைலாம் வருஷத்துக்கு ஒரு தடவ தான். அதெல்லாம் வந்து நோன்பு டைம்ல தான் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் டெய்லியும் கிடைக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாணிலாம் நோன்பன்னைக்கு சாப்பிட வேண்டிய விஷயம். நீங்க தான் தினமும் பிரியாணி சாப்பிடுறீங்க. அதுவும் வகை வகையா, விதவிதமா நீங்க சாப்பிடுறீங்க. இதெல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் டைம். இதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துல தான் எங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நீங்க பேசி பார்த்தா கூட அவங்களும் இதத்தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு பிடிச்ச உணவ எந்த நேரத்துல வேணாலும் நம்ம சாப்பிடலாம். 12 மணிக்கு நீங்க பிரியாணி சாப்பிடணும்னு நெனச்சா கூட, இன்னைக்கு இது பாசிபிள். இன்னைக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல அது நமக்கு கிடைக்கும். எல்லாமே எளிமையாயிடுச்சு. நமக்கு பிடிச்ச ஆடைகள அணிஞ்சுக்கலாம். பிடிச்ச உணவ பிடிச்ச நேரத்துல சாப்பிடலாம். எல்லாமே இருக்கு. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை. ஆனாலும் ஒரு தனிமை உணர்வு. என்னமோ எல்லாமே இருந்தும் என்னமோ ஒண்ணு குறையுது அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வ நம்ம நினைவு கூராதது தான்.
அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் நினைக்கணும்னு. அதனால தான் எந்த நேரத்திலையும் அல்லாஹ் தஆலா இடத்துல பேசலாம். இதயங்களின் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்னுல் கையும் மிக அழகா சொல்லுவார். மனிதனுடைய உள்ளத்துல இயல்பாகவே ஒரு தனிமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன மருந்து? படைத்தவனை அறிந்து கொள்வதை தவிர அதுக்கு வேற மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவார். மனிதனுடைய உள்ளத்துல எந்நேரமும் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். படைத்தவனை நினைவு கூறுவதை தவிர அதற்கு வேற எந்த மருந்தும் இல்லைன்னு சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அதுதானே. மகான்கள்லாம் இறைவன் கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்வாங்க தெரியுமா? மகான்கள்னு சொல்றாங்க இல்லையா இந்த உலகத்துல, எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் இறைவன் கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்வாங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் முட்டாள்களுடைய காலடியில வச்சிரு இறைவா, நிம்மதியை மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்பாங்களாம். அப்ப நிம்மதி அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா சுகங்களை விட நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே இருந்து மனசுல அமைதி இல்ல, மனசுல நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னா எதங்க நம்மனால அனுபவிக்க முடியும்? காலம் ஃபுல்லா ஒருத்தர் வந்து இப்னு தைமியா அப்படிங்கிற ஆசிரியர் காலமெல்லாம் சிறையில இருந்திருக்காரு. அவருக்கு சிறையிலிருந்து விடுதலை அப்படின்னு பார்த்தா, இந்த சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாத்துறது தான் அவருக்கு விடுதலை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட முன்னாடி படிச்ச ஒரு மாணவன் வந்து அவர சிறையில பார்க்கும்போது வேதனைப்பட்டு அழுகிறார். "உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை? இப்படி காலமெல்லாம் உங்கள சிறையில வச்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லி அவர் கண் கலங்கி அழுகிற பொழுது சிறையில இருந்துட்டு அவர் வந்து அந்த ஆசிரியர் வந்து இப்படி அந்த மாணவனுக்கு ஆறுதல் சொன்னாராம். நான் இல்ல சிறையில. நம்ம எல்லோருமே இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த ஆசிரியர் சொன்ன பதில் இப்படி சொல்றாரு. நான் இல்ல இங்க சிறையில. எவன் ஒருவனுடைய மனம் சிறைப்பட்டிருக்கிறதோ அவன் தான் உண்மையிலுமே கைதி. என்னுடைய மனதிலே இறைவன் இருக்கிறான். நான் எப்படி கைதியாக முடியும்னு கேட்டிருக்காரு. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருந்துட்டு, ஒரே அறைக்குள்ள இருந்தாலும் மனசுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நாம கைதிகள் கிடையாது. எவ்வளவோ பெரிய உலகத்த சுத்திக்கிட்டே இருந்தாலும் இறைவனோடு தொடர்பு இல்லைன்னு சொன்னா அவர்கள் எல்லோரும் கைதிகள் தான். மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் அதுதான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறானே, எவன் என்னுடைய அறிவுரைகளை, என்னுடைய நல்லுரைகளை புறக்கணிக்கிறானோ இந்த உலகத்தில் அவனுக்கு கடினமான வாழ்வு இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களையும் என்னையும் அதிலிருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லுரைகளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, எப்ப நல்லுரைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படும்? என்னைக்கு நாம இறைவனை நினைக்காம இருக்கிறோமோ, இறைவனோடு தொடர்பு இல்லாம இருக்கிறோமோ, அப்பதான் அந்த நல்லுரைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டைம்ஸ் அல்லாஹ்வை நினைவு கூர்றவங்களா இருங்க. இதுதான் அதுக்கான நேரம். இந்த நேரத்துல தான் இறைவனை நினைப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருந்தீங்கன்னா, அதுக்காக அல்லாஹ்விடத்துல இந்த ரமலான்ல மன்னிப்பு கேட்டுடுங்க. இதுக்கு பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு இறைவனை நினைவு கூர்றவங்களா இருக்கணும். அல்லாஹ் தஆலா நீங்களும் நானும் செய்யக்கூடிய தீமைகளை எல்லாம் மன்னித்து, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.